வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான முறையில் பாலக்கீரை வச்சு தட்டைப்பயிரோடு சேர்த்து கடையில் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த சுவையில் நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. துவரம்பருப்பு பாசிப்பருப்பில் வேணால் பாலக்கீரையை சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. தட்டைப்பயிரில் இந்த மாதிரி பொருள்களெல்லாம் வச்சு இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையை கொடுக்கும். பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பு டேஸ்ட்டை விடவே இது அதிக சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாலக்கீரையில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. பாலக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே பயனுள்ளது. பாலக்கீரையில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து, எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக பல நன்மைகள் இதுக்குள்ள இருக்குது. அதனால் உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பாலக்கீரையை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். பாலக்கீரையோட தட்டைப்பயிர் போட்டு தான் இன்றைக்கி கடைய போகிறோம். தட்டைப்பயிரும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது தான். இப்போ தட்டைப்பயிரும் பாலக்கீரையும் போட்டு தான் கடைய போகிறோம். நீங்கள் பாசிப்பருப்பு துவரப்பருப்புலலாம் கடைஞ்சி பார்த்துருப்பீங்க. தட்டைப்பயிரில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையான முறையில் இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாலக்கீரை தட்டைப்பயிர் கடையிலுக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். அடுப்பில் குக்கரை வச்சிடலாம். குக்கரை வச்சுட்டு இப்போ தட்டைப்பயிரை நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்திக்கலாம். தட்டைப்பயிரை அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி சேர்க்கும்போது சீக்கிரமே வெந்து வந்துடும். அதுக்காக தான் ஊற வச்சு எடுக்கிறது. இப்போ தட்டைப்பயிறு சேர்த்தியாச்சு. இதோட பாலக்கீரையை சேர்த்திக்கலாம். தட்டைப்பயிறு ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம். குறைவான முறையில் எடுத்தாலே போதுமானது. கீரை அதிகமாகவும் தட்டைப்பயிறு கம்மியாகவும் இருந்தால் தான் டேஸ்ட்டான முறையில் இருக்கும். 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் கீரையோடு சேர்த்திக்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பாலக்கீரை எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்திக்கிங்க. பூண்டு 3 பல்லு சேர்த்திக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி 1 கப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு தட்டைப்பயிறு ஏற்கனவே ஊறினங்காட்டி சீக்கிரமே வெந்து வந்துடும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு 4 விசில் இட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கிருச்சு. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். கீரையும் தட்டைப்பயிரும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். கீரையும் தட்டைப்பயிரும் நல்லா வெந்தனால இந்த மாதிரி லைட்டாக வச்சு கடைஞ்சாவே நல்லா கடைப்பட்டுரும். இப்போது கீரையும் தட்டைப்பயிறு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காயில் தாளிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக முறையில் இருக்கும். கண்டிப்பாக தேங்காயை விட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை. ரொம்பவே சுவையான முறையில் இருக்கும். இதில் ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 3
பூண்டு வந்து தட்டி இதோட சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து அதையும் தட்டி இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சும் பூண்டும் எண்ணெயில் நல்லா பொரிப்பட்டுருச்சு. இப்போ இதோட பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிற கீரை வந்து இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கல்லுப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஏற்கனவே கீரை பருப்பும் வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்தணும். இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஒரு கொதி வர வேணும். அப்போ தான் தாளித்ததுக்கு ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு கொதி விடலாம். இப்போது கீரை குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் மல்லித்தழை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதோட சேர்த்திக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து மேலே அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு கலந்து விடாமல் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே அப்படியே வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையில் பாலக்கீரை தட்டைப்பயிறு கடையில் வந்து அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் டிஃப்ரெண்ட்டான முறையில் தட்டைப்பயிரை வச்சு பாலக்கீரையை சேர்த்தி கடைஞ்சி பாருங்கள். தட்டைப்பயிரோட பாலக்கீரையை வச்சு கடைஞ்சி சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு தடவை வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு இது வந்து கலக்கலான சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்துட்டு இந்த அருமையான சுவையுள்ள உடம்புக்கு நன்மை தரக்கூடிய பாலக்கீரையை தட்டைப்பயிரோடு வச்சு இந்த மாதிரி இந்த பொருள்களை வச்சு செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.